10ஆம் வகுப்பு கணிதம் அலகு பயிற்சி வினா எண் 10 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோவுல பார்க்கலாம். ஒரு பையில் 5 வெள்ளை மற்றும் சில கருப்பு பந்துகள் உள்ளன. பையிலிருந்து கருப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவானது வெள்ளை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவை போல் 2 மடங்கு எனில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கையை காண்க. நமக்கு எத்தனை கருப்பு பந்துகள் இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால கருப்பு பந்துகளின் எண்ணிக்கைய எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கூறுவெளியில நாம என்ன எழுதுவோம்? எத்தனை வெள்ளை பந்துகள் இருக்கோ அதையும், எத்தனை கருப்பு பந்துகள் இருக்கோ அதையும் எழுதுவோம் இல்லையா? அப்படின்னா வெள்ளை பந்துகள் 5ம் கருப்பு பந்துகள் எக்ஸும் இருக்கு. என்ஆஃப்எஸ்ல என்ன எழுதணும்? 5 கூட்டல் எக்ஸ். இப்ப பாருங்க, கணக்குல சொல்லியிருக்காங்க கருப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவானது கருப்பு பந்து கிடைக்கிற நிகழ்தகவ P of B ன்னு எடுத்துக்கலாம். பிளாக் அது எப்படி இருக்குமானா வெள்ளை பந்து கிடைக்கும் நிகழ்தகவை போல் 2 மடங்கு அப்படின்னா 2 டைம் P of W. Wங்கிறது வெள்ளை பந்து கிடைக்கும் நிகழ்தகவு. P of B க்கு என்ன ஃபார்முலா? N of B by N of S சமம் 2 into P of W க்கு ஃபார்முலா N of W by N of S இல்லையா? N of B அப்படின்னா கருப்பு பந்துகள். கருப்பு பந்துகள் எத்தனை இருக்கு? Xன்னு நாம எடுத்திருக்கோம் இல்லையா? X by N of S. N of Sங்கிறது 5 கூட்டல் X சமம் 2 N of W. N of Wனா Wனா என்ன? வெள்ளை பந்துகள். வெள்ளை பந்துகள் எத்தனை? 5. 2 into 5 by 5 plus X. இதுல கீழே இருக்க 5 பிளஸ் எக்ஸ 5 பிளஸ் எக்ஸோட அடிச்சிட்டீங்கன்னா எக்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? 2ஐயும் 5ஐயும் பெருக்கி கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் சமம் எவ்வளவு? 10. எத்தனை கருப்பு பந்துகள் இருந்தன? 10 கருப்பு பந்துகள் இருந்தன. நன்றி மாணவர்களே.